வெல்கம் டு முனீஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ் இது வந்து லாஸ்ட் எல்லா டாப்பிக்கும் முடிச்சிருப்பேன். தமிழ் அறிஞர்கள் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களும் இலக்கியங்கள் இதெல்லாமே பார்த்தா ஒரு மொத்தமாக எல்லா டாப்பிக்கும் வந்து முடிச்சிருப்பேன். எல்லா டாப்பிக்கும் வந்து முடிச்சிருக்கேன். பார்க்கலாம், எல்லா கொஷின்ஸையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையேறி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பாவலரேறு என்று அழைக்கப்படுவர் யார் என்றால் பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது எது? தமிழ் நிலம், தமிழ் சிட்டு, தென்மொழி இதெல்லாம் அவர் நடத்திய இதழ்கள். தமிழ்நாடு கிடையாது. கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் போன்ற நூல்களை எழுதியவர் யார்? பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தன? 7 தொகுதிகளாக. சரி, 8 தொகுதிகளாக. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்ன மகிழ்ந்த நறுங்கனியே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கனிச்சாறு. உலகில் 100 என் சுவை என்பது மகபக வஞ்சி பள்ளிப்பறவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த திருக்குறள் மெய்ப்பொருளுரை என்ற நூலை எழுதியவர் யார்? திருக்குறள் மெய்ப்பொருளுரை என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மலர்ந்து வேக வேண்டும் என்று பாடலை பாடியவர் யார்? க. சச்சிதானந்தம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார்? பாரதியார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கால்டுவெல். தமிழ் ஆசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பிச் செய்பவர், சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? இளங்குமரனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை நிறுவியவர் யார்? இளங்குமரனார். இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை பெற்றவர் யார்? இமைகளை, அதாவது கண்ணை மூடிட்டு எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தவர் திரு கல்யாண சுந்தரனார். திருவிக்கா போன்று இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார்? இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய்மொழியை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார்? இளங்குமரனார். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் மற்றும் தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர் யார்? இளங்குமரனார். திருக்குறள் தமிழ் மரபுரை என்ற நூலை எழுதியவர் யார்? இளங்குமரனார். இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் யார்? பாரதியார். பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கோட்டில் வருவாங்க, மேற்கோள்களில் வருவாங்க. அந்த மேற்கோள்களில் நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் எந்த ஆண்டு மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது? 1906. காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்னும் அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1906. வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு? 1906. ம.பொ. சிவஞானம் பிறந்த ஆண்டு? 1906 ஜூன் 26. ஜூன் 26. பொன்னுச்சாமி சிவகாமி இவர்களின் மகனார் யார்? ம.பொ. சிவஞானம். பெற்றோர்களால் ஞானப்பிரகாசம் என்று யாருக்கு பெயர் வழங்கப்பட்டது? ம.பொ. சிவஞானம். அவருடைய இயற்பெயர் ஞானப்பிரகாசம்.
மாப்போ சிவஞானத்துக்கு சிவஞானி என்னும் பெயர் வைத்த முதியவர் யார்? சிவஞானி என்னும் பெயர் வைத்தவர் சரவையர். காம்போசிவனத்தில் கேள்வி நேரத்தை பெருக்க பெருமையை யாருக்கு பங்குண்டு? திருப்பாதிப்புலியூர் ஞானாரடிகள். மாப்போ சிவஞானம் யாருடைய பாடலை விரும்பி படித்தார்? சித்தர்கள். அல்லி அசானி மாலை பவளக்கொடி மாலை என்ற அம்மானை பாடலை பாடியவர் யார்? அம்மானை பாடலை பாடியவர் யார்? மாப்போ சிவஞானம். பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களிலும் கதர் விற்பனையிலும் தவறாமல் கலந்து கொண்டவர் யார்? மாப்போ சிவஞானம். இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி ஒருமனதாக நிறைவேற்றிய ஆண்டு? வெள்ளையனே வெளியேறு திட்டம்தான். நவம்பர் 8 ஆகஸ்ட் 8 1942. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இல்லையா? ஆகஸ்ட் 8 1942. மங்கள கிளார் அவர்களின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வடக்கு எல்லைக்கு சென்றவர் யார்? மங்கள கிளார் அவர்களின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வடக்கு எல்லைக்கு சென்றவர் மாப்போ சிவஞானம். அதாவது மொழிவாரி மாநிலமாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா? மொழிவாரி மாநிலமாக பிரிக்கிறப்போ அவங்க சென்னை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராக்காரங்க போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஆந்திராக்காரெல்லாம் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அந்த போராட்டத்துக்கு கலந்துக்கிட்டதாக மாப்போசி போயிருப்பார். மங்கள கிளார் அழைப்பு விடுத்திருப்பார். யார் தலைமையில் மத்திய அரசு மொழிவாரி வாரியத்தை அமைத்தது? மொழிவாரி வாரியத்தை அமைத்தது KM பணிக்கர். மொழிவாரி வாரியம் ஆணையத்தின் அறிக்கைப்படி ஆந்திர பகுதிக்கு எந்த மாவட்டம் சேர்க்கப்பட்டது? சித்தூர் மாவட்டம். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து என்று கூறியவர் யார்? மாப்போ சிவஞானம். தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தியவர் யார்? சிலப்பதிகார மாநாடு நடத்தியவர் மாப்போசி. படாஸ்கர் ஆணையம் மூலம் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பகுதி எது? தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பகுதி எது? திருத்தணி. ஆந்திர தலைவர்கள் ஆந்திராவிற்கு எந்த தலைநகரம் இருக்க வேண்டும் என்று கருதினர்? சென்னை. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? இதுதான் உங்களுக்கு டிஎன்பிசியில் அதிகமாக கேட்குற கொஷின். இந்த ஒரு கொஷின் தான் கேட்பாங்க. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போசி. குமரி மாவட்டம் போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் யார்? இது பார்த்தீங்கன்னா கேரளா பக்கம். கேரளா மாநிலம் பிரித்தப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குமரி மாவட்டம் போகணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டால் நேசமணி. எந்த ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைத்து கொள்ளப்பட்டு தென் எல்லையாக மாறியது? நவம்பர் 1 1956. பசலலி ஆணையம் நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரை வழியாக ஆண்டு? பரிந்துரை முன்மொழிந்த ஆண்டு அக்டோபர் 10 1955. சென்னை மாநிலத்தில் உள்ள எந்த மாவட்டம் கேரளாவுடன் இணைந்தது? சென்னை மாநிலத்தில் உள்ள எந்த மாவட்டம் கேரளாவுடன் இணைந்தது? மலபார் பகுதி, மலபார் மாவட்டம். நேசமணி நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு அவருடைய சிலையோடு மணிமண்டபத்தை எங்கு அமைத்துள்ளது? நாகர்கோவில். சிலம்பு செல்வர், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுவும் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் மாப்போ சிவஞானம். அந்த 2 கொஷின் தான். தலையை கொடுத்திடும் தலைநகரை காப்போம், சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவைத் தலைவராக பதவி வகித்த ஆண்டுகள் 72 to 78. தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? மாப்போ சிவஞானம்.
மாப்போ சிவஞானம் சட்ட மேலவை உறுப்பினராக இருந்த ஆண்டு 52 to 54. மாப்போ சிவஞானத்திற்கு எங்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது? திருத்தணி மற்றும் தியாகராக நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இடத்துல வந்து வச்சுருப்பாங்க. மாப்போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? சாகித்ய அகாதமி விருது பெற்றார் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக 1966. திருமுழுக்கு யோவான் என்று அழைக்கப்படுபவர் யார்? அருளப்பன். கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி யார்? யோவான். வீரமாமுனிவர் அருளப்பனுக்கு தன் காப்பியத்தில் என்ன பெயரிட்டுள்ளார்? கருணையன். வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலாங்கனிடம் உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட யாருடன் உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். சந்தா சாஹிப்பை. வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி என பட்டம் வழங்கியவர் யார்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இது அடிக்கடி கேட்கக்கூடிய டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். இஸ்மத் சன்னியாசி என பட்டம் வழங்கியவர் சந்தா சாஹிப். அதை அப்படியே ட்விஸ்டடாக கேட்பாங்க, யாரால் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியும் கொஷின் கேட்டிருக்காங்க. சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி எனும் பட்டம் வழங்கப்பட்டது. இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு சொன்னாங்க தூய துறவி. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவனாக கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை யார்? பாட்டுடை தலைவனாகிய கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை யார்? சூசையப்பர். கான்ஸ்டானோ ஜோசஃபெஸ்கி எனும் இயற்பெயர் கொண்டவர் யார்? கான்ஸ்டானோ ஜோசஃபெஸ்கி எனும் இயற்பெயர் கொண்டவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் இயற்றிய நூல்களில் தவறானது எது? பரமார்த்த குறுகதைகள், தொன்னூல் விளக்கம், சதுரகராதி. இது இம்பார்ட்டன்ட் கொஷின். இதிலிருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. வீரமாமுனிவரை இதிலிருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. தொன்னூல் விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? அதெல்லாம் கொஷின் கேட்பாங்க. அதில் வந்து தவறு வந்து எதுவுமே இல்லை. தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? திருவி கா. உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழ் என்று பாடியவர் யார்? பாரதியார். இனிமையும் நீர்மையும் தமிழெனல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பிங்கள நிகண்டு. தமிழிவை பத்துமி என்று கூறியவர் யார்? தமிழிவை பத்துமி என்று கூறியவர் கம்பர். தமிழ் மாலை என்று அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் மாலை என்று அழைக்கப்படும் நூல் திருப்பாவை. வீட்டுக்கு உயிர் வேலி, வீதிக்கு விளக்கு தூண் என்ற பாடலை இயற்றியவர் யார்? தாரா பாரதி. கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தாரா பாரதி. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்ற பாடல் வரிகள் இயற்றியவர் யார்? பாரதியார். தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? பாரதியார். முண்டாசு கவிஞர் என்று அழைக்கப்படுபவர்? பாரதியார். நல்லதோர் வினை செய்து அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ என்ற கவிதையை இயற்றியவர் யார்? பாரதியார். பெண்மை வெல்க என்று குத்திடுவோம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? பாரதியார். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றவர் யார்? பாரதிதாசன். வீட்டிற்கு ஒரு புத்தகச்சாலை வேண்டும் என்றவர் யார்? அறிஞர் அண்ணா. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தின் தேன் வந்து பாயுது காதினிலே என்ற பாடலை இயற்றியவர் யார்? பாரதியார்.
பகுத்தறிவு, சுயமரியாதை ஆகியவற்றின் மக்களுக்கு அளிக்க அரும்பணியாற்றியவர் யார்? பெரியார். பெரியாரின் சிறப்பு பெயர்கள் தவறானது. புத்துலக தொலைநோக்காளர், பெண்ணின் போர் முரசு, பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர், தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்றால் அழைக்கப்படுபவர் பெரியார். இதில் தவறு எதுவுமே இல்லை. தந்தை பெரியாரின் சிறப்பு பெயர்கள் தவறானது. வேந்தாடி வேந்தர், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் என்றால் அழைக்கப்படுவர் தந்தை பெரியார். சாதி என்ற கட்டமைப்பை உடைக்க வேண்டுமென்றவர் யார்? பெரியார். கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தவர் யார்? பெரியார். சமூக வளர்ச்சிக்கு எதை மிக சிறந்த கல்வியாக பெரியார் கருதினார்? கல்வி. அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளியில் கற்றுத்தரக்கூடாது என்று கூறியவர் யார்? பெரியார். அதே போல் டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் ஃபாரஸ்டெக் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட் 40 ஃபுல் மாடல் டெஸ்ட்டை வந்து சொல்லியிருக்கோம். 40 ஃபுல் மாடல் டெஸ்ட்டை வந்து சொல்லியிருக்கோம். அது வந்து 20 மார்ச்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஷெட்யூல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராமில் வந்து இருக்கும். கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. 40 கொஷின் என்னுடைய கொஷினும் ப்ளஸ் 40 கொஷின் கவர்மெண்ட் கொஷினும் பார்க்க போகிறோம். டோட்டலாக 80 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இருக்கக்கூடிய இந்த 80 நாட்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாளில் 2 கொஷின் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். சரிங்களா? விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் அவங்களால முடியும். அதுவும் யூனிட் டெஸ்ட் ஈஸியாக எழுத முடியும். ஆனால் ஃபுல் டெஸ்ட் எழுதுறது ரொம்ப கஷ்டம். நான் இந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். 40 கொஷின். ஃபஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு டெலகிராமில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து டெலகிராமில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் வந்து மேக்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன் மேக்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அடுத்தது நம்ம கவர்மெண்ட் கொஷின் பார்ப்போம் இல்லையா, அந்த கவர்மெண்ட் கொஷினில் 25 மேக்ஸ் வந்துடும். ஒரு 40 கொஷின் இருக்குது. 40 × 25 போட்டு பாருங்கள். 20 வச்சு பாருங்கள். 800 கொஷின் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம 1000 மேக்ஸ் வந்து அதிலே பார்க்க போகிறோம். 1000 மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19 மார்ச். தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வி கற்றுத்தர வேண்டும் என்று கூறியவர் யார்? பெரியார். பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்று கூறியவர் யார்? பெரியார். அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப நூல்களை தமிழ் மொழியில் படைக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? பெரியார். மொழியோ நூலோ இலக்கியமும் எதுவானாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? பெரியார். எந்த நூலை படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் என்று பெரியார் கூறினார்? திருக்குறள். மொழி காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்போது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் என்று கூறியவர் யார்? பெரியார். பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது? 1978. நாட்டு விடுதலை விட பெண் விடுதலை தான் முக்கியமானது என்று கூறியவர்? பெரியார். பெண்களுக்கு வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டில் 50% தர வேண்டும் என்று கூறியவர் யார்? பெரியார். ஈவே ராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் எங்கு நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் வழங்கப்பட்டது? இதெல்லாம் நம்ம வந்து எனக்கு ஆல்ரெடி ஜிகேலே பார்த்துருப்போம். இருந்தாலும் தமிழில் இருக்கக்கூடியதும், தமிழ்லேயும் பெரியாரை பற்றி கொஷின் கேட்குறாங்க இல்லையா, அதனால் தமிழ்லேயும் எடுத்திருப்போம். சென்னை மாநாட்டில் செங்கல்பட்டில் வந்து நடந்திருக்கும். ஈவே ராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்ட வருடம்? நவம்பர் 13, 1938. யுனெஸ்கோ அமைப்பு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டத்தை ஈவே ராவுக்கு வழங்கிய ஆண்டு? ஜூன் 27, 1970. இது லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். டிஎன்பிசி குரூப் 4 2022 கேட்ட கொஸ்டின். சுயமரியாதை இயக்கம்
பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. சுயமரியாதை இயக்கம் பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. பெரியார் நடத்திய இதழ்களில் தவறானது எது? புரட்சி, குடியரசு, விடுதலை, உண்மையெல்லாம் நடத்தியிருப்பார். இதுவும் வந்து தவறாக இல்லை. பெரியார் நடத்திய ஆங்கில இதழ் எது? ரிவோல்ட். தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என்று பெரியாரை பாராட்டியவர் யார்? பாரதிதாசன். காமராஜர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்? கிட்டத்தட்ட 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார். கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யார்? பெரியார். பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவரை உருவாக்குபவர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் காமராஜர். இலவச கட்டாய கல்விச் சட்டத்தை ஏற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் யார்? காமராஜர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? காமராஜர். அதே சத்துணவு திட்டம்னா தான் எம்ஜிஆர். பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? காமராஜர். பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தியவர் யார்? காமராஜர். எந்த மாவட்டத்தில் காமராஜர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது? மதுரை. மத்திய அரசு எந்த ஆண்டு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? 1926. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது? உள்நாட்டு விமான நிலையம். காமராஜர். கன்னியாகுமரியில் காமராஜருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? 2000 ஆண்டு. கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் நாள்? காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நம்ம அதாவது 2023 சந்திரயான் 3 வந்து பாருங்க இவருடைய பிறந்த நாள். இந்த நாளில் தான் வந்து நம்ம அமைச்சிருப்போம். ஆசியாவின் 2வது பெரிய நூலகம் எங்கு உள்ளது? தமிழ்நாடு. ஆசிய கண்டத்திலே 2வது பெரிய நூலகத்தின் பெயர் என்ன? அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? அமெரிக்கா. நூலக விதிகளை உருவாக்கியவரும் இந்திய நூலக தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அரங்கநாதன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கு பிரெய்லி நூல்களை கொண்ட பகுதி எந்த தளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? தரைதளம், கிரவுண்ட் ஃப்ளோர். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் குழந்தைகளுக்கான பகுதி எந்த தளத்தில் அமைந்துள்ளது? குழந்தைகளுக்கு முதல் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முதல் தளத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட பல்லுலக குறுந்தகடுகள் சிடிஸ் வந்து சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது? 20,000க்கும். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகள் பிரிவு மற்றும் பருவ இதழ்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? முதல் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? 2ஆம் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? 3ஆம் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? 4ஆம் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம் சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? இந்த தளத்தில் அமைந்துள்ளது. 5ஆம் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? 6ஆம் தளத்தில். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அரசு கீழ் திசை சுவடிகள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது?
7ஆம் தளத்தில். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? 7ஆம் தளத்தில். நூற்றாண்டு நூலகத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நிர்வாக பிரிவு எந்த தளத்தில் அமைந்துள்ளது? நிர்வாக பிரிவு எந்த தளத்தில் அமைந்துள்ளது? 8ஆம் தளத்தில். நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? நம்ம தமிழ்நாடு தான். தம் உயிர் போல எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மியருக்கு ஏவல் என்று செய்வோன் பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? தாயு மானவர். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? தாயு மானவர். அதே போல் நான் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு சிலபஸ் வைஸ் தமிழ் ஜிகே எல்லாமே சிலபஸ் வைஸ் கொஸ்டின் தான் இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் முந்தைய ஆண்டு வினாக்கள் மற்றும் இப்போ இருக்கக்கூடிய புக்ஸ் இதை பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் வைஸ் எடுத்துருக்குமா இந்த மாதிரி தான் சேர்த்து உங்களுக்கு 4000 கொஸ்டின், அதாவது 40 டெஸ்ட் இருக்கு இல்லையா, 4000 கொஸ்டின் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த 4000 கொஸ்டின் தாண்டி உங்களுக்கு தமிழில் வர கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கேட்டால் அந்த அகர வரிசை இது மட்டும்தான் மாற்றி வருமே தவிர, அதாவது இலக்கண பாட்டு மட்டும்தான் மாற்றி வரும். அதுவும் நம்ம கவர்மெண்ட் கொஸ்டினை பார்க்க போகிறோம். அந்த கவர்மெண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கண பாட்டு தான் அதிகமாக இருக்கும். அகர வரிசை, சொல்லும் பொருளும், தமிழ் ஆங்கில தேர்வு இது பண்ணுறது, பிழை சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமையால் தேர்ந்தெடுக்கப்படும் சொல்லும் பொருளும் இருக்கிறது. இந்த மாதிரி இந்த இலக்கண பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ் தகுதி தேர்வுன்னு கேட்டக்கூடிய அவங்க கொஸ்டின்ஸில் வந்து கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கொஸ்டின்ஸில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் தமிழ் அறிஞர்களும் இது தான் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பாருங்கள், எல்லா கொஸ்டினும் தரவாக இருக்கும். நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலே 40 ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதுனாக்கா உங்களால் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கனிடம் கணக்காளராக பணிபுரிந்தவர் யார்? தாயு மானவர். தமிழ் மொழியின் உபநிடதங்கள் என்று அழைக்கப்படுவது? தாயு மானவர் பாடல்கள். கண்ணியமிகு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார்? கண்ணியமிகு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் காயித்தே மில்லத். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யார்? காயித்தே மில்லத். பழமையான மொழிகளில் ஒன்றுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டுமென்றால் அது தமிழ் மொழிதான் என்று உறுதியாக சொல்வேன் என்று கூறியவர் யார்? காயித்தே மில்லத். தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார்? காயித்தே மில்லத். முகமது இஸ்மாயில் என்பது யாருடைய இயற்பெயர்? காயித்தே மில்லத். காயித்தே மில்லத் பற்றி சரியானது. மக்களவை உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். இந்திய அரசமைப்பு உருவாக்கிய குழு உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். காயித்தே மில்லத் வந்து இருந்திருப்பார். மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். 1946 முதல் 52 சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். அனைத்தையுமே வந்து சரி. கல்வி மிகுந்தடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் யார்? காயித்தே மில்லத். திருச்சியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரியை நிறுவியவர் யார்? காயித்தே மில்லத். கேரளாவில் உள்ள ஃபரூக் கல்லூரியை நிறுவியவர் யார்? காயித்தே மில்லத். தமிழக அரசியல் வானியல் கல்வியிலிருந்து காரிருளை அகற்ற வந்த ஒளி கதிராக காயித்தே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று கூறியவர் யார்? அறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயித்தே மில்லத் பற்றி கூறியவர் யார்? பெரியார். விடுதலை போராட்டத்தின் எந்த இயக்கத்தில் காயித்தே மில்லத் கலந்து கொண்டார்? ஒத்துழையாமை இயக்கம். தேசிய உடல் தெய்வீக உயர் என கருதி கொண்டு
தொண்டு செய்தவர் யார்? தேசியம் உடல் தெய்வீக உயிரென கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார்? முத்துராமலிங்க தேவர். உண்மையை மறைக்காமல் வெளிப்படுவதில் துணிச்சல் பெற்றவர் யார்? முத்துராமலிங்க தேவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர் யார்? இது அடிக்கடி கேட்ட கொஷின். முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு 1908. ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராஜர் பெயரில் வரி கட்டி அதை தேர்தலில் போட்டியிட வைத்தவர் யார்? போட்டியிட வைத்தவர் முத்துராமலிங்க தேவர். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? திலகர். தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திரு வி.க. முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார்? நேதாஜி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழ் எது? நேதாஜி. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் யார்? காமராஜர். தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார்? முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல் இருந்தது என்று புகழ்ந்தவர் யார்? அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்கரின் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல என்று கூறியவர் யார்? ராஜாஜி. முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் முதலில் உரையாற்றிய இடம் எது? சாயல்குடி. கொடையில் கர்ணனாகவும் பக்தியில் பரமஹம்சராகவும் விளங்கியவர் யார்? முத்துராமலிங்க தேவர். புலமையில் கபிலராகவும் வலிமையில் கரிகாலனாகவும் விளங்கியவர் யார்? முத்துராமலிங்க தேவர். ஆன்மீக பக்தராகவும் தமிழ் பாடும் சித்தராகவும் இருந்தவர் யார்? முத்துராமலிங்க தேவர். தென்பாண்டி சீமை முடிச்சுடா மன்னராக விளங்கியவர் யார்? முத்துராமலிங்க தேவர். சத்தியசீலராகவும் முருக பக்தராகவும் இருந்தவர் யார்? முத்துராமலிங்க தேவர். விவேகானந்தரின் தூதராகவும் நேதாஜியின் தளபதியாகவும் விளங்கியவர் யார்? முத்துராமலிங்க தேவர். இந்து புத்த சமய மேதை என்று அழைக்கப்பட்டவர் யார்? முத்துராமலிங்க தேவர். சன்மார்க்க சண்டாமார்தம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? முத்துராமலிங்க தேவர். பிரணவ கேசரி என்று அழைக்கப்பட்டவர் யார்? முத்துராமலிங்க தேவர். வித்யா பாஸ்கர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? முத்துராமலிங்க தேவர். தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் யார்? முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் கிட்டத்தட்ட 4000 நாட்கள் கழித்திருப்பார். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தியவர் யார்? முத்துராமலிங்க தேவர். மதுரை நூற்பு ஆலை தொழிலாளர்களின் உரிமைக்காக ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தியவர் யார்? முத்துராமலிங்க தேவர். 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக திகழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். பாரத மாதா கூட்டுறவு பண்டகச்சாலை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்கச் செய்தவர் யார்? முத்துராமலிங்க தேவர். ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளின் பெயர் துளைக்க பாடுபட்டவர் யார்? முத்துராமலிங்க தேவர். பிறப்பாலே ஒருவர் குற்றவாளியாக கருதும் குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்கு மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் யார்? முத்துராமலிங்க தேவர்.
முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதியில் நடத்திய ஆண்டு எப்பொழுது? 1934. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? 1948. மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவுப் போராட்டத்தை முத்துராமலிங்க தேவர் நடத்திய ஆண்டு? 1939. முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகளில் தவறானது எது? 37, 46, 52, 57, 62 வந்து வெற்றி பெற்று தலைவராக இருந்திருப்பார். எதுவுமே தப்பாக இல்லை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடின என்றவர் யார்? வள்ளலார். திருவருட்பா என்ற நூலை எழுதியவர் யார்? வள்ளலார். கந்தர் சரவணவத்து, தெய்வமணி மாலை போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? வள்ளலார். ராமலிங்க அடிகள் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? வள்ளலார். சத்திய தர்மசாலையை நிறுவியவர் யார்? வள்ளலார். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை தொடங்கியவர் யார்? வள்ளலார். மனுமுறை கண்ட வாசகம் என்ற உரைநடை நூலை எழுதியவர் யார்? வள்ளலார். வள்ளலார் பதிப்பித்த நூல்களில் தவறானது எது? ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், சின்மய தீபிகை. இதெல்லாம் வள்ளலார் பதிப்பித்த நூல்கள். தெய்வமணி மாலை கிடையாது. அவர் இயற்றிய நூல் தெய்வமணி மாலை. வள்ளலார் சென்னையில் வாழ்ந்த எங்கு சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார்? வடலூரில். வள்ளலாரின் சிந்தனைகளை ஊற்றுத்தலகமாக இருந்த இடம் எது? ஊற்றுக்களமாக இருந்த இடம் வடலூர். கந்தக்கோட்டம். கந்தக்கோட்டம். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும் என்று தெய்வமணி பாடலை பாடியவர் யார்? வள்ளலார். ஆன்ம நெறி ஒருமைப்பாடு தலைக்கவும் உண்மை நெறி ஓங்கவும் பாடுபட்டவர் யார்? வள்ளலார். யாருடைய பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளொளி பெருகும் தன்மை உடையது? வள்ளலார். ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்ற உரைநடை நூலை எழுதியவர் யார்? வள்ளலார். திருவருட்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளன? 6. மருந்தென்ன வேண்டாவாம் இயற்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். பழந்தமிழில் அறிந்த மருத்துவ முறைகள்: மூலிகை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம், அறுவை மருத்துவம், யோகம். அனைத்துமே சரி. வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினை கால்பற்ப செந்தூரம் பாரே என்ற வரிகள் சொன்னவர் யார்? சித்தர்கள். சித்த மருத்துவத்தில் எதிலிருந்து மருந்து தயாரிக்கப்படுகிறது? உலோகம், தாது பொருட்கள், மூலிகை. அனைத்துமே சரி. நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர். நலமான வாழ்விற்கு எது அவசியம் தேவை? சரியான தூக்கம், சரியான உடற்பயிற்சி, சரியான உணவு. அனைத்துமே சரி. தமிழர் மருத்துவத்தின் மருந்து என்பது எதை நீட்சியாகவே உள்ளது? சரியான உணவு. சமநிலையில் செலவிடும் நேரத்தை இதற்கான நேரமாகும். நல்வாழ்விற்காக. தாய்மொழி வாயிலாக கல்வி பெற்றால் சிறப்பு என்று கூறியவர் யார்? திரு வி.க. தாய்நாடு எனும் பெயரை தாய்மொழியில் கண்டே பிறப்பது என்று கூறியவர் யார்? திரு வி.க. இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் எது? கலித்தொகை. இயற்கை வாழ்வெள்ளம் என்று அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை.
இயற்கை தவம் என அழைக்கப்படும் நூல் எது? சீவக சிந்தாமணி. இயற்கை பரிமாணம் என்று அழைக்கப்படும் நூல் எது? கம்பராமாயணம். இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் எது? பெரிய புராணம். இயற்கை இறையருள் என்று அழைக்கப்படும் நூல்கள் தவறானது. தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழியெல்லாம் இயற்கை இறையருள் என்று அழைக்கப்படுகிறது. திருக்குறள் கிடையாது. தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ என்று கூறியவர் யார்? திருவிக. நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டாம் என்று யார் கூறேன் யான் கூறேன் என்று கூறியவர் யார்? திருவிக. இடைக்காலத்தில் நாடக கலையால் தீமை விளைந்த போதும் பிறர் அழிக்க முயன்றுண்டு என்று கூறியவர் யார்? திருவிக. திருவிக பிறந்த ஊர். இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னு கேட்டாக்க, திருவிக என்று அழைக்கப்படுவதில் திரு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. திருவாரூர் அவர் பிறந்த ஊர். தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் யார்? திருவிக. பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், இளமை விருந்து என்ற நூல்களை எழுதியவர் யார்? திருவிக. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் முருகன் அல்லது அழகு என்ற நூலை இயற்றியவர்? திருவிக. விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். B.R. அம்பேத்கர் என்பது முழு விரிவாக்கம். இந்தி அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? B.R. அம்பேத்கர். அம்பேத்கர் பிறந்த வருடம் 1891. அம்பேத்கர் யார் மீது உள்ள அன்பினால் பீமாராவ் சக்பால் அம்பாதேகர் என்னும் தன் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார்? தன் ஆசிரியர் பெயரால். அம்பேத்கர் யாருடைய உதவியால் கல்வி கற்க அமெரிக்கா சென்றார்? சாயாஜிராவ். இந்தியாவின் சாதிகளும் தோற்றமும் வளர்ச்சியும் என்பது நூலை வெளியிட்டவர் யார்? B.R. அம்பேத்கர். அக்பருடைய ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரை முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு? 1921. இந்த புக்கை பேஸ் பண்ணி வச்சு தான் நமக்கு RBI கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அம்பேத்கர் சட்ட படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு? 1923. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாம் தெய்வம் சுயமரியாதை, மூன்றாம் தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் யார்? B.R. அம்பேத்கர். ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் எந்த வட்ட மேசை மாநாட்டில் வலியுறுத்தினார்? 2வது வட்டை மேசை மாநாட்டில். இரட்டை வாக்குரிமை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யார்? காந்தியடிகள். 28 செப்டம்பர் 1931 நடைபெற்ற பூனோ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்? காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர். சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கியவர் யார்? அம்பேத்கர். 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கியவர் யார்? அம்பேத்கர். அம்பேத்கர் எந்த சமயத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர்? பௌத்தம். அம்பேத்கர் எந்த நாட்டில் நடந்த புத்த துறவியல் கருத்தரங்கில் கலந்து கொண்டார்? இலங்கை. அம்பேத்கர் இறந்த வருடம்? அம்பேத்கர் இறந்த வருடம் டிசம்பர் 6, 1956. இந்தியாவின் உயர விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு? 1990. அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்ற புத்தகம் எந்த ஆண்டு வெளியானது? 91. சமாஜ் சமாத சங்கம் எனும் சமத்துவ சமுதாய அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? அம்பேத்கர். ஜியு போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் தவறானது எது?
திருக்குறள், திருவாசகம், நாலடியாரெல்லாம் மொழிபெயர்த்திருப்பார். சிலப்பதிகாரம் கிடையாது. தமிழ் செய்யுட்கழகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஜி.யு. போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1886 வெளியிட்டவர் யார்? ஜி.யு. போப். 1990 திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை வெளியிட்டவர் யார்? ஜி.யு. போப். ஜி.யு. போப் அவர்களால் பதிப்பித்த நூல்களில் தவறானது எது? புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன், இதெல்லாம் எனக்கு அவர் வெளியிட்டிருக்காரு. தவறானது எதுவுமே இல்லை. தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டுமென்று கூறியவர் யார்? ஜி.யு. போப். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று கூறும் நூல் எது? மணிமேகலை மற்றும் புறநானூறு. B&C. ஞானப்பச்சிலை என்று வள்ளலால் போற்றப்பட்ட மூலிகை எது? ஞானப்பச்சிலை என்று வள்ளலால் போற்றப்பட்ட நூல் எது? தூதுவளை. சிங்கவல்லி என்று வேறு பெயர் கொண்ட செடி எது? தூதுவளை. குரல் வளையை மேம்படுத்த மூலிகை எது? குரல் வளையை மேம்படுத்த தேவைப்படும் மூலிகை எது? தூதுவளை. மஞ்சள் காமாலைக்கு சிறந்த மூலிகை? கிளாநெல்லி. குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கோடு. இதில் குமரி என்று அழைக்கப்படுவது எது? சோற்றுகற்றாழை. கீழ்கண்டவற்றுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாதது எது? கையாண்டகை, பிரங்கராஜம், தேகரசம், இதெல்லாம் எனக்கு கரிசலாங்கண்ணியின் பெயர்கள். ஞானப்பச்சிலை என்பது தூதுவளையுடைய பெயர். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார்? மீனாட்சி சுந்தரம். எதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும்? வேப்பம்பட்டை. தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. மணித்தக்காளி மணத்தக்காளி. அது மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. வாய்ப்புண்ணை போக்கும். முசமுசக்கை வேறு இருமலுக்கு. அகத்திக்கீரை கண் நோய் கிடையாது. அகத்திக்கீரை கண் நோய் கிடையாது. இதுதான் தப்பாக இருக்குது. வேப்பங்கள் மார்புச்சளி. உணவில் சேரும் சிறு நச்சினை முறிக்கும் தன்மை எதற்கு உண்டு? கருவேப்பிள்ளை. எந்த இலையுடன் மஞ்சள் உப்பு சேர்த்து அரைத்து பூசினால் சொறி சிரங்கு நீங்கும்? கருவேப்பிள்ளை. இரத்த சோகை, செரிமான கோளாறு போன்றவற்றுக்கு சிறந்த மருந்து? கரிசலாங்கண்ணி. கண் பார்வையை தெளிவாக்கும் மூலிகை எது? கரிசலாங்கண்ணி. எதை சாப்பிட்டால் சீத வீதி சீக்கிரம் குணமாகும்? கருவேப்பிள்ளை. நோய்க்கு முதல் காரணம் எது? ரொம்ப டேஞ்சருங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உப்பு. இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கட்டும், ஆண்களுக்கு இருக்கட்டும், எல்லாருக்குமே பாருங்க குதிங்கால் வலின்னு ஒன்று வருது. அது என்னால் காட்டிங்கனாக்கா உப்பு அதிகமாக சேர்த்திக்கிறாங்க தான். அதுவும் பாருங்க எல்லாமே அயோடைடு உப்பு. அந்த காலத்தில் உப்பு யூஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, சாம்பாருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் இந்த அயோடைடு உப்புன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. எல்லாம் பரவாயில்ல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அயோடைடு உப்புன்னு சொல்லி கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கே குதிங்கால் வலி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தைராய்டு ப்ராப்ளம்லாம் வரும். கழுத்து வீங்கிடும். ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்குது. உப்பு டேஞ்சர். உப்பு உடம்புக்கு நல்லது தான். ஆனால் அது ரொம்ப டேஞ்சர். இப்போ இருக்கக்கூடிய உப்பெல்லாம் அயோடைடு உப்புன்னு சொல்லிட்டு என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாது. அறுசுவையின் பயன்களில் தவறானது? அறுசுவை பயன்களில் தவறானது இனிப்புனா வளம், கார்ப்புனா உணர்வு, துவர்ப்புனா ஆற்றல், ஓவர்ப்புனாக்க தெளிவு, கைப்புனா மென்மை, புளிப்புனா இளமை. இதில் அது எதுவுமே தவறாக இல்லை. அவ்வளோதான். 260 கொஷின் முடிஞ்சது. டெஸ்ட் பேட்சில் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.